ராகுல் ராகுல் யார் பாரு அங்கிள் ராகுல் இல்லை நான் தான் ராகுல். நீ யாரு? இல்லை நீ ராகுலா? என்னடா இப்படி இருக்கா? யார் நீ? நீ நம்ம ஃப்ரெண்டுடா. 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் படிச்சுனேடா. தமிழ் தமிழ். ஆமாண்டா. என்ன இங்க நிக்காத, முதல்ல இங்க வா. என்னடா சொல்றா என்னடா பொள்ளாச்சிலேருந்து ஆர்மி வந்துட்டேன். பொண்ணா மாட்டு தொழிலத்தில் என்னதான் பண்ற? என்னாச்சு உனக்கு? நிலமை இந்த மாதிரி ஆகிப்போச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த? நல்லா தான் இருந்தோம். நீ ஞாபகம் இருக்கா? கடைசியாக 2013 பார்த்தோம், ஜூன் மாதம். நீ ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஊருக்கு போகிறோம்னு நீ போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? என்னடா ஆச்சு? ஜூன் 13, 2013 அன்றைக்கி தான் எங்கள் அப்பாவை கடைசியாக பார்த்தது. அது வரைக்கும் தெரியாது அதுதான் கடைசி அப்படின்னு. உனக்கே நல்லா தெரியும் எங்கள் அப்பா ஒரு லாரி டிரைவர் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு முக்கியமான சரக்கு ஏற்றிட்டு போனோன்னு பொள்ளாச்சியிலேருந்து ஸ்ரீநகர் கிளம்புறேன்னு அன்றைக்கி நைட்டு சொல்லிட்டு போனார். 3 நாளில் உத்தரப்பிரதேஷ் வழியாக உத்தரகாண்டில் இருக்க ஸ்ரீநகர் போயிட்டார். அவர் சிவபக்தர்னு உனக்கே நல்லா தெரியும். அங்கேருந்து கேதார்நாத் பக்கத்துலன்றதுனால அங்கே இருக்க சாதுக்களாக கூட சேர்ந்து நானும் ஒரு நாள் பாத யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு போனார். ராம்பாரா பிரிட்ஜ் வழியாக கேதார்நாத்துக்கு பாத யாத்திரையாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது திடீர் காற்று, மழை, வெள்ளப்பெருக்கு. அங்கே அந்த வெள்ளப்பெருக்கில் அந்த பிரிட்ஜை அடிச்சுட்டு போயிடுச்சு. அவர் கூட பாத யாத்திரையாக நடந்து போன சாதுக்கள் பல பேர் இறந்தும் போயிட்டாங்க. 3600 அடி உயரத்தில் இருக்க அந்த கோவிலும் வெள்ளத்தில் மூழ்கி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 5600 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு 5 லட்ச ரூபா நிதியுதவி அளித்தாங்க. எனக்கும் 5 லட்ச ரூபா கிடச்சிது. என்னோடய பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வந்தாங்க. என்னோடய 12 வயசு பூர்த்தி அடைஞ்ச பிறகு அது எடுக்கிற மாதிரி இருந்தது. எங்கள் அப்பா இருந்த பிறகு என்னோடய அம்மாவும் டெய்லராக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க. கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. என் பேரில் இருக்க அந்த 5 லட்ச ரூபா எடுக்கணுன்றதுக்காக தான் என்னோடய அத்தை அவங்க சொந்த ஊரான ஆர்னிக்கு கூட்டிகிட்டு போய் இது நாள் வரைக்கும் என்னை வளர்த்துட்டு வராங்க. இன்னும் 6 மாதம் நாள் ஆக போதா? 18 வயசு ஆக போகுது. என் பேரில் இருக்க 5 லட்சத்தை எங்கள் அத்தை எடுத்த பிறகு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எவ்வளோ கொடுக்கணும் பண்ணுறாங்க. இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் என் நிலமை எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலடா. சரி, நீ ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், கிளம்பு. நீ முதல்ல கிளம்பு. நான் உனக்கு அப்புறம் பார்க்கலாம். நீ அப்புறம் இங்கே வராதுடா. நானே உன்னை அப்புறம் டைம் பண்ணி போயிட்டு முதல்ல கிளம்பு. நீ கிளம்பா பார்த்தா எனக்கு நீ போயிட்டு முதல்ல நீ கிளம்பு. நீ போ. ஏறா ஏறா. அண்ணா இல்லைண்ணா இல்லை பஸ்ஸெல்லாம் எடுக்கிறோம். எடுத்து கொடுத்துட்டா வீடுலாம் இல்லை. சாரி வரலாம். Okay.
இல்லைண்ணா இல்லைண்ணா கீழே தான் இருந்துச்சு அது எடுக்கலான்னு தான் வந்தேண்ணா. நீ எதுவும் தப்பாலாம் நான் யாருன்னு தெரியுதா? தமிழ் என்ன இல்லையா? போன வருஷம் பார்த்தா இப்படி இருந்தா, இந்த வருஷம் பார்த்தா இப்படி இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? உங்கள் அத்தை என்ன தான் பண்ணாங்க உனக்கு? உட்கார் உட்கார் உட்கார். நான் வந்து ஒரு வருஷம் ஆகுதுடா சென்னைக்கு. இங்கே ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுருந்தேன். அந்த 5 லட்சத்தை வாங்கி எங்கள் அத்தை என்னை துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. வழி தெரியாமல் தான் இங்கே சென்னைக்கு வந்தேன். 6 மாதமாக இங்கே இருக்க ஹோட்டலில் தான் வேலை செஞ்சுருந்தேன்டா. இந்த கொரோனா ஊரடங்குன்னு சொல்லி ஹோட்டலில் மூட்டு போட்டானுங்க. சரி, அதுக்குன்னு திருடுவியா? பசி முடியலையே. நான் வந்து காப்பாற்றலைன்னா என்ன ஆகுது? என்னடா பண்ணுறது, எல்லாமே இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒரு 2-3 நாள் சாப்பாடு போட்டு போனாங்க. ரோட்டில் போகிறவங்க யாரோ புண்ணியவன் நல்லா இருப்பான். என்னால் டெய்லி முடியல, அந்த மாதிரி இருக்க முடியலையே. பசி வயக்கனாலும் முடியல. என் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறியா? கம்பெனியா? நீ வேலை எதுவும் தெரியாதுடா. நான் சொல்லித்தரேன், நான் கற்றுத்தரேன், வரியா? சரி அப்போலண்டா, நீ தாண்டா எனக்கு காப்பாற்றணும். சரி உட்கார். என்னால் முடியலடா.